நல்ல நோக்கத்துடன் செயல்கள் இருந்தால் விளைவும் நல்லதாக இருக்கும். அறிவு தேடப்படாத போது விளைவு விபரீதமாக அமையும். அறியாமையால் ஏற்பட்டதுதான் விபரீத விளைவு. உயிர்கள் மேல் இரக்கமும் அன்பும் மட்டும் போதுமானதல்ல, அறிவும் வேண்டும். நல்லெண்ணம் இருந்தும் என்ன பயனில்லை. அது நல்லறிவாக இல்லாத விடத்தில் பாவச் செயலுக்கு காரணமாகிவிடும். உண்மையை உணர்ந்து சிந்தித்து செய்யும் செயலே உண்மையான நல்லெண்ணம் கொண்ட செயலாகும் என்பது முத்தியா சுவாமிகள் கருத்தாகும். முத்தியா முனிவருடைய ஒரே சக்தி வடிவம் முருகக் கடவுள். அவருடைய சக்தி மந்திரம் ஓ முருகா, ஓ முருக கடவுளே சரணம். உங்களுடைய சக்தி வடிவம் நீ விரும்பும் எந்த ஒரு சக்தி கடவுளாகவும் இருக்கலாம், அது காளியாகவும் இருக்கலாம். உங்களுடைய சக்தி மந்திரம் உங்களுக்கு விருப்பமான திருத்தமான கருத்து செறிவு வைக்கப்பட்ட எந்த ஒரு மந்திரமாகவும் இருக்கலாம். உதாரணமாக ஓம் ஸ்வாய் நம என்பதாகவும் இருக்கலாம். இலகுவாக விரைவாக உச்சரிக்கக்கூடியதாக இருந்தால் நல்லது. இரவு அமைதியாக ஆழ்ந்த நித்திரையில் இருந்தீர்கள், விழிப்பு வருகிறது, ஓம் முருகா, ஓம் முருக கடவுளே சரணம் என மனம் உச்சரிக்கிறது. நேரத்தை பார்க்கிறீர்கள், கடவுள் சரியான நேரத்துக்குத்தான் எழுப்பி விட்டிருக்கிறார் என நினைக்கிறீர்கள். நேரம் அதிகாலை 3:50. ஓம் முருகா, ஓம் முருக கடவுளே சரணம் என மனதில் உச்சரித்து கொண்டு கடவுளை வணங்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியுடன் எழும்புகிறீர்கள். காலை கடன்களை முடிக்கிறீர்கள். நேரம் ஏறத்தாழ சரியாக வனத்துக்குரிய 4:30 மணி நேரமாக இருப்பதால் ஒரு அமைதியான சத்தமில்லாத இடத்தில் ஓம் முருகா, ஓம் முருக கடவுளே சரணம் என்று மனதில் உச்சரித்து கொண்டு இங்கு காட்டப்பட்டிருக்கும் முறையில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கிறீர்கள். ஓம் முருகா, ஓம் முருக கடவுளே சரணம் என்ற மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டு உள்ளே போகும் மூச்சுக்காற்றை அவதானிக்கிறீர்கள். மூச்செடுக்கும் ஒவ்வொரு முறையும் நல்லெண்ணத்தையும் மூச்சுக்காற்றுடன் சேர்த்து உள்ளே அனுப்புங்கள். சில நாட்களில் இந்த செயல்முறை பழக்கத்துக்கு வந்துவிடும். அவ்வாறு மூச்செடுத்து விட்டுக்கொண்டே வலிமையாக செய்கின்ற சாப்பிடுதல், ஓய்வெடுத்தல் போன்ற வேலைகளை தவிர்த்து ஏனைய செய்ய இருக்கின்ற வேலைகளை மட்டும் நினைவுக்கு கொண்டு வாருங்கள். நல்லெண்ணத்தை நிலைநிறுத்தி அந்த விசேடமான வேலைகளுக்கான என்ன செய்ய வேண்டும், என்ன தேடி எடுக்க வேண்டும், யார் யாருடன் தொடர்பு கொள்ள வேண்டும், எப்படி உரையாட வேண்டும் என்றெல்லாம் நினைத்து பாருங்கள். இதுவே நேர முகாமைத்துவம், ஒழுங்கமைத்தலாகும். இதுதான் முத்தியா சுவாமிகள் சொன்ன தியான பயிற்சியின் மூல கருப்பொருளாகும். இதனை செய்ய ஆரம்பித்தால் உங்களை வேறு தேவையற்ற மன எண்ணங்கள் வந்து உன் வணக்க நேரத்தை வீணடிக்காது என்று முத்தியா முனிவர் சொன்னார். இதுவே நல்லெண்ணம் கொண்ட இலட்சிய நோக்கமாகும். இதற்கு உங்கள் ஒழுங்கமைப்பு கருமங்கள் எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்க வேண்டும் என வரையறை இல்லை. அது எவ்வளவு நேரமாகவும் இருக்கட்டும், அதில் எந்த தவறும் ஏற்பட்டு விடாது. இதனை ஆரம்பிக்க சில நிமிடங்கள் தாமதமானாலும் தவறில்லை. இந்த வணக்கத்துக்கான நேரம் 10 நிமிடமாகவோ அரை மணித்தியாலமாகவோ அதனை விட அதிகமாகவோ இருக்கலாம். கடவுள் அதனை விருப்பமாக அங்கீகரிப்பார் என என் அனுபவத்தை கொண்டு சொல்லுகிறேன் என முத்தியா முனிவர் சொல்லுவார். நீர் எந்த நேரம் முடிவடைந்த பின் உங்களுடைய அன்றாட நாளுக்கான கர்மங்களை ஆரம்பிக்கலாம். வேலைகள் நல்லதாகவே நடக்கும். பெரும் சிரமங்கள் இல்லாமல் எளிதாகவே நடக்கும். தோல்வியோ மனக்குழப்பமோ இல்லாமல் மற்றவர்க்கும் துன்பம் விளைவிக்காமல் வெற்றியாகவே அமையும். இதனை உன்னால் உணர முடியும். சில வேளை தோல்வி, மனக்குழப்பம், மற்றவருக்கு துன்பம் ஏற்பட்டதெனில் கவலை கொள்ளாதே. தீர்மானம் எடுத்தலில் நல்லெண்ணம் மட்டுமல்ல அறிவும் வேண்டும். அறிவு மட்டுமல்ல நல்லறிவும் வேண்டும் என்பதை உணர வேண்டும். உன் ஒழுங்கமைத்தலில் தவறு இருக்கிறது என்பதை உணர்ந்து சிந்தித்து பிழையை திருத்தி ஒழுங்கமைத்தலை, அதாவது தியானத்தை நிகழ்த்த வேண்டும். நல்ல எண்ணத்துடன் சிந்தித்து ஒழுங்கமைத்த தியான நேரமாக்கி கொள்ள வேண்டும். நல்ல எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது, அறிவை தேடி சேர்க்க வேண்டும். அறிவை தேடி சேர்த்தால் மட்டும் போதாது, சிந்தித்து அதனை நல்லறிவாக்கி கொள்ள வேண்டும். துன்பம், கவலை, தோல்வி பெற காரணம் நீ தேடிய செய்வினைதான். உனக்கு நல்லதை உணர்த்தவே அவை வருகின்றன. உன்னுடனே தான் கடவுள் இருக்கிறார். உன் பிழையை உணர்ந்து உன்னை திருத்தி கடவுள் நம்பிக்கையுடன் துணிவுடன் முன்னே செல். எல்லாம் சித்தியாகும் என முத்தியா சுவாமிகள் சொன்னார். அரோலி சப்பு வெண்டி சப்பு.